அதிகாலை அப்புறம் எல்லாம் ஐயப்பனா போயிடும். பகவான் சரணம் புரியுமா? அகமும் குளிரவே அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா. பகலும் இரவும் உன் நாமமே ஸ்மரணம் ஸ்மரணம் ஐயப்பா. பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா. பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா. பகவான் சரணம் பகவானே தேவன் சரணம் தேவனே. பகவான் சரணம் பகவானே தேவன் சரணம் தேவனே. பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா. பகவான் பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா. அகமும் குளிரவே அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா. அகமும் குளிரவே அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா. பகலும் இரவும் உன் நாமமே ஸ்மரணம் ஸ்மரணம் ஐயப்பா. கரிமலை வாசா பாப விநாசா சரணம் சரணம் ஐயப்பா. கரிமலை வாசா பாப விநாசா சரணம் சரணம் ஐயப்பா. கருத்தினில் வருவாய் கருணை பொழிவாய் சரணம் சரணம் ஐயப்பா. கருத்தினில் வருவாய் கருணை பொழிவாய் சரணம் சரணம் ஐயப்பா. சுகுணவிலாசா சுந்தர ரூபா சுகுணவிலாசா சுந்தர ரூபா சரணம் சரணம் ஐயப்பா. ஆறு வாரமே நோன்பிருந்தோம்
பகவான் சரணம் பகவானே தேவன் சரணம் தேவனே பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா 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 சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமி சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் மிக்க நன்றி. பாண்டவனுடைய பாடல் பாடி சிவன் பாட்டு பாடி நேர பெரியவா பாட்டு குருநாதர்கள் பாட்டு உங்களுக்கு என்னென்ன பாட்டு வேணுமோ எல்லாத்தையும் பாடிட்டு தான் போகும். எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. சாப்பாடும் ரெடி. அதனால் எல்லாரும் இருந்து இதே மாதிரி சந்தோஷமாக பாடி யாருக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழ்க வாழ்க மனசு நிம்மதியாக வாழணும் என்று பகவானை பெரியவாளை பிரார்த்தித்து பாண்டவங்களுடைய பாடல் எல்லாம் மேலே கைத்தட்டி பாடணும். ஏன்னா மாமா டெய்லி வெரைட்டியாக ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கார். 10 நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டி, நாம சங்கீர்த்தனம் பக்தி எல்லாம். அதனால் எல்லாரும் தலைக்கு மேலே கைத்தட்டி பாடினா. ஆமாம், நாங்கள் சொன்னதில்லை. ஜெர்மனில் ஒரு 15 வருஷம் முன்னாடி என்கிட்ட இன்றைக்கி அந்த ரிப்போர்ட் இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ரிப்போர்ட். நம்மளதில் இருக்கிறதுன்னு வேறு எங்கேயும் கிடையாது. ஆனால் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட். ஏன்னா சீரியல்லாம் இருக்குது. இந்த கயல், இப்போ புதுசாக அயல். நான் சீரியல் பார்க்குறவளை தப்புன்னு சொல்லலை. ஏன்னா லேடிஸுக்கு ரிலாக்ஸேஷன் அதுதான் பாருங்க. ஆனால் மகாபெரியவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கே ஏன் சார் கஷ்டம் வருது அப்படின்னு மகாபெரியவாள்கிட்ட போய் கேட்டான். மகாபெரியவா திருப்பி சொன்னான், எனக்கும் கஷ்டம் இருக்குது அப்படின்னா. என்ன பாருங்க, அவர் கவுண்டர்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. எனக்கும் தான் கஷ்டம் இருக்குது. மனத்தை நிர்வாகம் பண்ணணும், கையில் காசு கிடையாது, மளிகை சாமான் வாங்கணும், உப்பு. அதை ரொம்ப அழகாக சொன்னார். அதை இந்த உப்பு மிளகா புளியெலாம் வாங்கணும். பெரியவருக்கு உப்பு மிளகா பொடி வாங்குறதா கஷ்டம். ஆனால் என்ன ஒரு திடீர்னு ஜாஸ்தியான மாதிரி இருப்பாங்க. அவ்வளோ அவ்வளோ எளிமையாக சொல்லும் பொழுது மகா பெரியவர் சொன்ன விஷயம் இதெல்லாம் நம்ம இங்கே பேசிதான் ஆகணும். இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்னாலே மகா பெரியவா சொன்னாலாம். ஒரு பழமொழி உண்டு, அவன் சோத்துக்காக தாளம் போடுறான்னா அப்படின்னு, சோத்துக்கு ஜால்தான் அடிக்கிறான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதை தப்பாக நம்ம ஆளுங்க புரிஞ்சுட்டாங்கடா அண்ணார். என்ன பெரியவா அதுக்கு என்ன தான் அர்த்தம் சொல்லுங்களேன். இப்போ சாப்பாடுக்கு ஜால்ரா போடுறா கரெக்டு தானே? என்ன அர்த்தம்னா மகா பெரியவா திருப்பி சொன்னானா, நாம சங்கீர்த்தனத்துக்காக எவன் ஜால்ராவை கையில் எடுத்தானோ அவனோட 27 தலைமுறைக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லைடான்னாரா மகா பெரியவா. சர்மாஜி வச்சு நம்ம பேச முடியாது, ஏன்னா அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் கேள்விப்பட்டு எங்கள் காதில் கேட்ட விஷயம். இங்கே ஜெயராம் சர்மா சொல்லுவார் இது கதையில். சாப்பாட்டுக்கு தாளம் போடுறான் அப்படின்னு அவன் தப்பாக சொல்கிறான். நாம சங்கீர்த்தனத்துக்காக யார் ஜால்ராவை கையில் எடுக்கிறானோ அவனுக்கு 27 தலைமுறைக்கு சாப்பாடு கேரண்டி. 24/7 உங்கள் காலத்தில் மணிக்கு சாமான் இருக்கும். எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பாடு போடலாம். இதை மகா பெரியவர் சொல்லிட்டு நாம சங்கீர்த்தனம் அவ்வளோ விசேஷம்லாம் எங்கே நடக்கிறதோ அங்கே போய் சும்மா உட்காருங்கடா. நாம சங்கீர்த்தம் நடக்கிற இடத்துல சும்மா போய் உட்காரு, நீ ஒன்றும் பாட வேண்டாம்.
அந்த ராமநாமத்தையும் கிருஷ்ணர் நாமத்தையும் பாண்டரங்கன் நாமத்தையும் உன் காதில் வாங்கி இது உள்ளே போட்டு இது உள்ளே இறங்கிக்க போகிறோம் அப்படின்னார். அதனால் இன்றைக்கி நான் பெரியவா சொன்ன மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. என்னோட லாங்குவேஜில் இது வாங்கி உள்ளே போட்டுக்கோ, பாடாமல் இருக்கணும் இல்லை, அத்தனை பேரும் பாடணும். ஆமாம், பாலிசின்னு ஒரு கோட் பாடலாமா வேண்டாமா? ஏன்னா நான் எதுக்காக சொன்னேன்னா, ஜெர்மன் டாக்டர்ஸோட கான்ஃபரன்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி உள்ளங்கையில் பிளேர் போர்ஷன் இருக்கா, நடுவில் குழிஞ்சிருக்கா, டெய்லி கார்த்தால 10 நிமிஷம் வெறும் வயிற்றில் 10 நிமிஷம் இப்படி கட்டினா ஹார்ட் ப்ராப்ளம் வராதான். இந்த ஆன்ஜியோ பிளாக்கு 90% பிளாக்கு சார், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி சத்தியமாக வராது. இங்கே யாராவது டாக்டர்ஸ் இருந்தால் தப்பாக நினச்சிக்கோங்களா, உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய வேலையே எங்களுக்கு இருக்காது. ஆமாம், இதை டெய்லி பண்ணுவோன்றான். டெய்லி 10 நிமிஷம் பண்ணுங்க. மகாபெரிய வசனம் எனக்கே ஏன் கஷ்டம் வருது? ஆமாண்டா, எனக்கு தான் கஷ்டம் இருக்குது, என்ன பண்ணுற சொல்லு. அடுத்த கேள்வி கேட்குறேன். யாராத்தில் காத்தாலும் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே விளக்கு ஏற்றிடுறோமோ, கோலம் போட்டு இன்றைக்கி பொட்டு வைக்கிறா பாருங்க, இத்தினூல் அது எப்படி தான் அந்த பொட்டை பிரிக்கிறாங்க தெரியல. இத்தினோண்டு பொட்டு மகாபெரிவா சொன்னா, கார்த்தால எந்த வீட்டில் வாசலில் கோலம் போட்டு விளக்கு ஏற்றுறாலும் அந்த வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வரத்துக்கு ரெடியாக இருப்பாளாம். நீங்கள் பண்ணுங்க, நாளையிலேருந்து பண்ண மாட்டேன். எங்கள் கணேஷ் சர்மா தான் அவர் வேர்த்து வடி தான், அவருக்கு பெரிய ஆள் கோவில் கட்டணுன்னு ஒன்றும் வேர்த்து வடியில் அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம். ஏசி ரூமில் போய் ஏசி ஹாலில் போய் கதையை சொல்லிட்டு ஜம்முன்னு சந்தோஷமாக பேமெண்ட்டை வாங்கி பேக்கெட்டில் போயிட்டே இருக்கலாம். எதுக்கு சார் இவ்வளோ தூரம் பெரிய பொறுப்பை தூக்கி போட்டு அன்னதானம் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி? நமக்காக கட்டின கோவில். நீங்கள் சும்மா வாங்க கோயில். உங்கள்கிட்ட ஏதாவது டொனேஷன் கேட்குறாரா, ஏதாவது காசு கொடுங்கன்னு கேட்குறாரா? கேட்க மாட்டார். நீங்களாம் மகாபெரியவர்கிட்ட வாங்க, ஒரு ஹலோ சொல்லுங்க, மகாபெரியவர்கிட்ட போயிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சத்தியமாக மகாபெரியவர் நடத்தி கொடுப்பார் என்பது சத்தியம். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எங்களுக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதனால் கார்த்தால 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே விளக்கு ஏற்றிடணும், கோலம் போடணும். நீ கோலத்தில் கிரிக்கினாலும் பரவாயில்ல. நிறைய பேர் சாக் பீஸில் கோலம் போடுறான், விட்டுருவோம். மகாபெரிவா சொன்ன எழுதிரமா சொன்னால், அந்த கோலத்தை அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கண்ணதாசன் எழுதியிருக்கார். மகாபெரியவர் சொன்னதான் கோட் பண்ணி கோலம் போடுறல, அதில் ஒரே ஒரு அரிசி துணுக்கு, ஒரே ஒரு அரிசி மாவு துணுக்க ஒரு எறும்பு எடுத்துன்னு போய் சாப்பிட்டதுன்னா உனக்கு 7 ஜென்மத்தில் நீ பண்ண பாவம் போயிடுமா. ஒரு துணுக்கில். இப்போ ஏன் கோலம் போடுறோன்னு தெரியுதா? நாளையிலேருந்து போடுங்க சார். மயிலாப்பூரில் ஏதாவது போடுன்னா இருப்பேன். ஒரு வேளை இது வரைக்கும் போடாதவா இருந்தால் நாளையிலேருந்து கார்த்தால கோலத்தை போட்டு வீட்டில் ஜம்முன்னு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. சாயங்காலம் அதே மாதிரி 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே சீரியல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பண்ணி பாருங்க. கஷ்டம் ஏன் வராது? வரவே வராது. வந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அவ்வளோ கேரண்டி. வாழ்க எல்லாரும். நான் கொஞ்சம் அதிக பிரசித்தனமாக இருக்கலாம், ஆனால் இதை சொல்லி தான் தீரணும், தெரிஞ்சுக்கணும். மகாபெரிவா சொன்னது ஒரு 100 பேர்கிட்ட போய் சேரணும். நீங்கள் ஒரு 1000 பேர்கிட்ட சொல்லுங்கள், வாழ்க வாழ்க என்று சொல்லி. பகவானுடைய பாடல், பாண்டவனுடைய பாடல் மேலே கைத்தட்டி பாடணும். சாந்தாகாரம் புஜகசயனம், சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம், விஸ்வாதாரம் ககன சதிருசம், மேகவர்ணம் சுபாங்கம், லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம், லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம், யோகிர்த்யானகம்யம், வந்தே விஷ்ணும் பவபயஹரம், சர்வலோகைகநாதம், வந்தே விஷ்ணு, வந்தே விஷ்ணும் பவபயஹரம், சர்வலோகைகநாதம். ஏழுமண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா, ஏழுமலை வாசா வெங்கட்ரமணா கோவிந்தா, ஹரி ஹரி கோபாலா ஹரி ஹரி.
गोविंदा हरि हरि गोपाला हरि हरि गोविंदा हरि हरि गोपाल हरि हरि विठ्ठल विठ्ठल पांडुरंगा 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 विठ्ठल 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 पांडुरंग नाम रसम चल चल तितिकुमे पांडुरंग नाम रसम चल चल तितिकुमे सुंदरनि नाम रसम चल चल तितिकुमे सुंदरनि नाम रसम विठ्ठल विठ्ठल पांडुरंग जय जय विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंगा जय जय विठ्ठल पांडुरंगा ஜபமொன்றும் அறியேனே தபமொன்றும் அறியேனே ஜபமொன்றும் அறியேனே தபமொன்றும் அறியேனே உபவாசம் அறியேனே நான் உபவாசம் அறியேனே உன்னாமும் மறவேனே உபவாசம் அறியேனே உன்னாமும் மறவேனே சொல்ல தித்திக்குமே பாண்டுரங்க நாம ரசம் பாட பாட தித்திக்குமே கோவிந்தனின் நாம ரசம் விட்டல விட்டல பாண்டுரங்கா ஜெய ஜெய விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா ஹரி ஹரி விட்டல பாண்டுரங்கா रुचिरामा श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम राम नाम वरानन நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மறுபடி மறுபடி ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா 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 என்ற இரண்டு எழுத்தினால் ருச்சிரா ராமா எமி ருச்சிரா ராமா எந்த ருச்சிரா ராமா ஏமி ருச்சிரா ராமா எந்த ருச்சி நீ நாமம் ஏமி ருச்சிரா எந்த ருச்சி நீ நாமம் ஏமி ருச்சிரா ராம 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 ராம
வரும். ராமனின் நாமம் சொன்னால் மேன்மையெல்லாம் தானே வரும். சொல்ல 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 தித்திக்குமே பாண்டுரங்கன் நாமரசம். சொல்ல சொல்ல தித்திக்குமே கோவிந்தனின் நாமரசம். விட்டல விட்டல பாண்டுரங்கா ஜெய ஜெய விட்டல பாண்டுரங்கா. விட்டல விட்டல பாண்டுரங்கா ஹரி ஹரி விட்டல பாண்டுரங்கா. விட்டல விட்டல பாண்டுரங்கா ஹரி ஹரி விட்டல பாண்டுரங்கா. விட்டல விட்டல பாண்டுரங்கா ஜெய ஜெய விட்டல பாண்டுரங்கா. விட்டல பாண்டுரங்க 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 விட்டல சிவனுடைய பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. பாட்டு ஆரம்பிச்ச ஒன்று தெரியும். நாகேந்திரஹாராய த்ரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நம சிவாய. ஈசானம் மகோரம் வாமதேவம் தத்புருஷம் சத்யோஜாதம் சதாசிவம் சங்கரம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர் மலிவேணியன். அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னப்பனல்லவா 80 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு. என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா அவன் நம் பொன்னம் மலத்தவா. என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் நல்லவா அவன் பொன்னம்
என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னம் அல்லவா பொன்னம் பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா சொப்பனமோ என் அப்பன் திருவருள் சொப்பனமோ என் அப்பன் திருவருள் கற்பிதமோ அற்புதம் இதுவே ஆடிய பாதரே அம்பலவாணனே ஆடிய பாதரே அம்பலவாணனே உன்னாட்ட கருணையை ஏழை அறிவேனும் உன்னாட்ட கருணையை ஏழை என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா அருட்சோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொற்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் இருப்பாடு நீக்கி ஒளி இந்தருளும் தெய்வம் எண்ணிய நாம் எண்ணியவா எமக்கருளும் தெய்வம் திருப்பாடல் முவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் திருப்பாடல் முவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் நம சிவாயவே ஆடிய பாதரே அம்பலவாணனே ஆடிய பாதரே அம்பலவாணனே உன்னாண்ட கருணையை ஏழை அறிவேனோ உன்னாண்ட கருணையை ஏழை அறிவேனோ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா